அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்பட போகிறதுங்க. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும்போது மே 19 அப்படின்னு வரும்போது அதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சி முடிஞ்சிருக்கும், ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி, இப்படி கிரகங்களினுடைய முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி முடிந்து அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாதக்கோள்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதும் இல்லை மாதக்கோள்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தலாம், தாக்கத்தை ஏற்படுத்தலாம், நற்பலன்களை கொடுக்கலாம் அல்லது விபரீதத்தையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியோடு மாத கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, சேர்க்கை இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது உங்களுக்கு நல்லதை தருமா அல்லது தீமையான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு பார்க்குறோம் அப்படின்னா கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகர்வும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் பலன்களை நல்கி கொண்டே இருக்கும். அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு நாம் பார்க்கும்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கலவையான நிலைகள் உருவாகும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருப்பீங்க. 7.5 நாட்டு சனி இப்போ தங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க. இப்போ ராகு கேது பெயர்ச்சியும் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பல விதத்தில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சனி பகவான் மற்றும் ராகுவுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அதாவது குரு பகவானினுடைய பெயர்ச்சியும் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி கிரகங்கள் தங்களுடைய பெயர்ச்சியில் சேர்க்கையில் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரும் அளவில் வெளிப்படும். ஏன்னா இந்த காலத்தில் அதீதமான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு கலவையான நிலைகள் 7.5 நாட்டு சனியோடு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் இருக்கும், துரதிர்ஷ்டமும் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன கிடைக்கும், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும், சூழ்நிலையை உருவாக்கும், ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும். அந்த மனநிலையே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் கோபத்தை, டென்ஷனை வெளிப்படுத்தலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கிரகங்கள் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையும் ஏற்படுத்தும், தீமையையும் ஏற்படுத்தும். நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது தீமையில் போய் முடியும். தீமை நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்லதில் போய் முடியும். இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். பொறுமை, நிதானம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இந்த காலம் நிச்சயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நபர்களின் தலையீட்டை அனுமதிக்கிறது பெரிய சிக்கலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். நீங்கள் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களுடைய
விஷயத்தில் தலையிடுவதையோ, பெண்களாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆண்களுடைய விஷயங்களை தலையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதாவது பணியிடத்தில் சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, பெண் ஆண் விஷயத்திலையோ பெண்கள் விஷயத்திலையோ தலையிடாதீங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காலகட்டம் இந்த காலம் கிடையாதுங்க. தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் திருமண பேச்சுவார்த்தையில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. தற்போதைக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள், கணவன் மனைவி உறவில் யாரையும் ஆலோசிக்காம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தனித்தே முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ அனுமதிக்கிறது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் தங்களை நெருக்கடிக்கும் கொண்டு செல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்ய பாருங்க. செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் நிதி நிலைமையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் செலவினங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நிற்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குங்க. ஆனாலும் கிரகங்களினுடைய நிலையை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, வாகனம் ரிப்பேர் ஆகிறது, வீட்டுக்கான கூடுதல் பராமரிப்பு, மருத்துவ செலவு போன்றவை ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடி, பண திண்டாட்டத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு உருவாகும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையே நிறைவாக இருக்கிறது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தங்களுக்கு தொழில், வேலை, வணிகத்தில் எந்த சிக்கலும் பெரிய அளவில் ஏற்படாது அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் வேலை மாற வேண்டும், தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை, அப்படி இல்லைன்னா நெருக்கடிகளை உண்டாக்கும். தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்து பாதுகாப்பான வகையில் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. யார் சொல்வதையும் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வீணாக செலவிடுறதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா வருமானம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்துலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க.
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் வந்து அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சலும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இழுபறியாக இருக்குங்க. கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உறவுகளோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியங்க.